முதுமை என்பது வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் அல்ல, அனுபவங்களால் நிரம்பிய இன்னொரு அழகான பயணம். வயது கூடுவது உடலுக்கே தவிர மனதின் ஆசைக்கும் அன்பிற்கும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கும் அல்ல. அப்படிப்பட்ட முதியவர்கள் தங்களது ஓய்வு காலத்தை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மதுரை அழகர் கோவில் அருகே அனைத்து நவீன வசதிகளுடன் ஆரம்பமாகி இருக்கிறது வைஷ்ணவி ஓய்வூதியர் இல்லம். மதுரையில் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்ட ஆடம்பரமான முதியோர் இல்லம் இதுதான். இங்கு உள்ளே வந்தவுடன் முதியோர் இல்லம் என்ற உணர்வே வராது. அவ்வளவு நேர்த்தியாகவும் மனநிறைவாகவும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அமைத்திருக்கிறார்கள். இது ஒரு கட்டண முதியோர் இல்லம். சென்னையில் சிறப்பாக வசதியாக மனநிறைவோடு மகிழ்ச்சியுடன் 5 வருடங்கள் முதியோர் இல்லம் நடத்திய அனுபவம் தான். முதியவர்களும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த இல்லத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் வைஷ்ணவி ஓய்வூதியர் இல்லத்தை நடத்தி வரும் தம்பதிகள். இந்த வைஷ்ணவி இல்லத்தில் 60 வயதை கடந்த ஆண்கள், 55 வயதை கடந்த பெண்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். தற்பொழுது ஆரோக்கியமான உடல்நிலையில் இருக்கும் முதியவர்கள் பாதுகாப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறார்கள். இது ஒரு அரசு பதிவு பெற்ற ஓய்வூதியர் இல்லம். வைஷ்ணவி இல்லத்திற்கு மதுரையில் இருந்து புதூர் வழியாக அழகர் கோவில் சாலை மூலம் வரலாம். அதே போல நத்தம் செல்லும் பாலம் வழியாக எளிதாக வந்து சத்திரப்பட்டி வழியாகவும் இந்த இல்லத்தை அடையலாம். இந்த இல்லம் சத்திரப்பட்டியில் இருந்து அழகர் கோவிலுக்கு செல்லும் சாலையில் கள்ளம்பட்டி வாராகி அம்மன் கோவிலுக்கு எதிர்ப்புறமாக உள்ளது. அருகிலேயே சீரடி சாய்பாபா கோவிலும் உள்ளது. விசாலமாக கட்டப்பட்ட இந்த இல்லத்தின் முன்புறம் மனதிற்கு அமைதியை கொடுக்கிறது. இங்கு காலை மாலை நேரங்களில் முதியவர்கள் நடைபயிற்சி செய்யலாம். இல்லத்தின் அழகான கதவுகளை திறந்து உள்ளே சென்றால் கலை நயத்துடன் மிகப்பெரிய ஹால் உள்ளது. அங்கிருக்கும் இருக்கையில் அமர்ந்தபடி டிவி பார்க்கலாம், புத்தகம் வாசிக்கலாம், அமைதியாக நேரத்தை கழிக்கலாம். அதற்கு பின்னால் இருக்கும் மாடர்ன் இண்டோர் கோர்ட்யார்ட் வாட்டர் ஃபவுண்டேஷன் மனதிற்கு அமைதியை கொடுக்கிறது. அதன் அருகிலேயே டைனிங் டேபிள் பகுதியில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் சூழல் குடும்ப உணர்வை தருகிறது. இந்த இல்லத்தில் கீழ்த்தளம் மேல்தளம் என மொத்தம் 20 ஆடம்பர அறைகள் உள்ளது. ஒவ்வொரு அறையிலும் 2 மட்டுமே தங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரே அறையில் தங்கிக் கொள்ளலாம். 3 பேர் தங்கும் பெரிய அறைகளும் உள்ளது. நீங்கள் விரும்பினால் தனியாகவும் தங்கிக் கொள்ளலாம். அதற்கு ஏற்ப கட்டணம் மாறுபடும். ஒவ்வொரு அறையிலும் நல்ல காற்றோட்டம், மரக்கட்டில், மென்மையான மெத்தை, ரிமோட் ஃபேன், தனி லாக்கருடன் கூடிய கபோர்ட், சேர், டேபிள், செல்போன் சார்ஜர் ஸ்டாண்ட், எக்கச்சக்கமான பொருட்கள் வைப்பதற்கு லாக்குகளுடன் கூடிய செல்ஃப், அழகிய கண்ணாடி, முகம் கழுவுவதற்கும் பிரஷ் செய்வதற்கும் வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் டாய்லெட், ஷவர், வாட்டர் ஹீட்டர் என பல நவீன வசதிகள் உள்ளன. அதே போல முதியவர்கள் நடக்கும் பொழுது வழுக்காத டைல்ஸ், அறை முழுக்க மென்மையான கலரில் லைட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக அறையின் உள்ளிருந்து பெல் அடித்தாலே அலுவலகத்தில் சத்தம் கேட்டு உடனே உதவிக்கு வரக்கூடிய வசதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு அறைக்கும் வெளியிலும் ஒரு காலிங் பெல் வசதி உள்ளது. இன்னும் கூடுதலாக இங்கு தங்குபவர்களின் விருப்பப்படி ஏசி, LED டிவி என தேவையானவற்றை தனியாக வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு என மீட்டர் பாக்ஸும் தனியாக அமைத்து கொடுக்கிறார்கள். முதியவர்களின் பாதுகாப்பு கருதி இல்லம் முழுவதும் CCTV கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. இல்லத்தின் பல இடங்களில் அவசர தேவைக்கான தீயணைப்பு கருவிகள், முதல் உதவி பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. முதியவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் குடிநீர் பிடித்துக் கொள்ளும் வகையில் சுத்தமான RO வாட்டர் வைக்கப்பட்டுள்ளது. ஹாட் வாட்டர், கூலிங் வாட்டர் என விருப்பத்திற்கு ஏற்றபடி பிடித்துக் கொள்ளலாம். கீழ்த்தளத்திலிருந்து மேல்தளத்திற்கு செல்வதற்கு லிப்ட் வசதியும் உள்ளது. மருத்துவ கவனிப்பிலும் தனி அக்கறை உள்ளது. இங்கு முதியவர்களுக்கு தேவையான மசாஜ், பிசியோதெரபி சிகிச்சைகள் வழங்கப்படுவதுடன் மாதம் ஒரு முறை மருத்துவர்களால் முதியவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு உரிய மாத்திரை மருந்துகள் வழங்கப்படுகிறது. இங்குள்ள உணவும் தனி சிறப்பு வாய்ந்தது. சைவம், அசைவம் என தனித்தனியாக சமைக்கப்படுகிறது. மிகப்பெரிய சமையலறை எப்பொழுதும் சுத்தமாக வைக்கப்பட்டு சுட சுட 3 வேளையும் விதவிதமான உணவுகள் சமைக்கப்படுகிறது. சமையல்
செய்வதற்கு ஆரோ தண்ணீர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. தினமும் காலை 6 மணிக்கு காஃபி, 8 மணிக்கு விதவிதமான டிஃபன், 10 மணிக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ், 12:30 மணியில் இருந்து மதியம் 1 மணி அளவில் சுட சுட காய்கறி கூட்டுடன் மதிய உணவு, மாலை 4 மணிக்கு டீயுடன் ஸ்நாக்ஸ், சரியாக 8 மணிக்கு இரவு உணவு என மிகுந்த அக்கறையுடன் வழங்கப்படுகிறது. அசைவ விரும்பிகளுக்கு என புதன்கிழமை முட்டை, ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் அல்லது மீன் உணவாக வழங்கப்படுகிறது. முக்கியமாக முதியவர்களுக்கு ஏற்றாற்போல் உணவில் அனைத்தும் மிகச்சரியாக சேர்க்கப்பட்டு பரிமாறப்படுகிறது. ஒவ்வொரு நேர உணவையும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவதே இந்த இல்லத்தின் தனி சிறப்பு. இங்கு அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் தங்கிக் கொள்ளலாம். அவரவர்களுக்கு உரிய பண்டிகை நாட்களில் அவரவர் இறை வழிபாடுகள் செய்யலாம். கூடுதலாக பண்டிகைகள் அன்று உரிய உணவுகள், புத்தாடைகள் போன்றவைகளை பாசத்துடன் அங்குள்ள முதியவர்களுக்கு வழங்கி வீட்டில் கொண்டாடுவது போன்ற உணர்வுடன் அனைத்து விதமான பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது. அதிலும் முக்கியமாக இங்கு யாரும் தனியாக இல்லை. பிறந்த நாள், திருமண நாள், பண்டிகை நாட்கள் என அனைவரும் ஒன்றாக இணைந்து கேக் வெட்டி கொண்டாடி ஒரே குடும்பத்தில் இருப்பது போன்ற அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியவர்களின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் முக்கிய விசேஷ நாட்களில் மட்டுமின்றி எப்பொழுது வேண்டுமானாலும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணிக்குள் நேரில் வந்து சந்திக்கலாம். வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் தங்களது பெற்றோர்களை எப்படி பார்த்து கொள்ள நினைப்பார்களோ அதே அன்பும் அக்கறையும் இங்குள்ள ஒவ்வொரு முதியவர்களுக்கும் கிடைக்கிறது. வாருங்கள், முதியவர்களை வைஷ்ணவி ஓய்வூதியர் இல்லத்தில் சேருங்கள். அவர்கள் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் கவனிக்கப்படுகிறார்கள் என்ற மன நிம்மதியுடன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்கள். உங்களின் மகிழ்ச்சி எங்களின் நிம்மதி.